ஒரு க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸ். 30 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது இதோட லென்த் எல்னு வச்சுப்போம். அடுத்தது இதில் வாட்டரை போர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வாட்டர் போர் பண்ணும்போது இந்த சவுண்ட் ட்ராவல் ஆகிற ஏர் காலமோட லென்த் கம்மியாகும். இதனால இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. ஸோ இந்த அதிகமாகிற ஃப்ரீக்வன்சியை எஃப் டேஷ்னு வச்சுப்போம். இது இப்போ 110 ஹெர்ட்ஸ். இதுக்கான லென்த் எல் டேஷ்னு வச்சுப்போம். இப்போ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸ்பிரஷன் தெரியணும். ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா எஃப் ஈக்குவல் டு வி பை 4L. விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், எல்லுங்கிறது லென்த். ஸோ இதுலேருந்து நம்ம எல் கண்டுபிடிக்கலாம். எல் ஈக்குவல் டு வி பை 4L. ஸோ எல் ஈக்குவல் டு வி இங்கே கொடுத்துருக்காங்க 330 மீட்டர் பர் செகண்ட். 4 இன்டூ எஃப், எஃப் இஸ் 30. ஸோ 11 by 4 சென்டிமீட்டர். எல் ஈக்குவல் டு 11 by 4 சென்டிமீட்டர். இப்போ எல் டேஷ் கண்டுபிடிப்போம். சேம் எக்ஸ்பிரஷன் தான். எல் டேஷ் ஈக்குவல் டு வி பை 4 எஃப் டேஷ்னு கிடைக்கும். வி அகெயின் 330, 4 எஃப் டேஷ் இந்த தடவை 110. ஸோ நமக்கு 3 by 4னு கிடைக்கும். 3 by 4. ஓகே, இது மீட்டர். ஏன்னா யூனிட் பார்த்தோன்னா எல்லாமே மீட்டரில் இருக்கு. மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மீட்டர். ஓகே, ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போர் பண்ணுங்கிறது. அதுக்கு நமக்கு இந்த லென்த் முதல்ல தெரியணும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு. நமக்கு இந்த சேஞ்ச் இன் லென்த் தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளோ வாட்டர் போர் பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் லென்த் வேணும், டெல்டா எல். இது எல் மைனஸ் எல் டேஷ்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல் 11 by 4, எல் டேஷ் 3 by 4. ஸோ சேஞ்ச் பார்த்தோன்னா இது 8 by 4 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்ஸ். அப்போ எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்கன்னா 2 மீட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா இன்டூ லென்த். இங்கே லென்த்துங்கிறது சேஞ்ச் இன் லென்த். ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது 2 இன்டூ 10⁻⁻2 ஸ்கொயர், ஏன்னா மீட்டரில் நான் எழுதுறேன். இன்டூ இங்கே சேஞ்ச் இன் லென்த் இது 2. ஸோ நமக்கு 4 இன்டூ 10⁻⁻4 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இதுதான் வால்யூம் ஆஃப் வாட்டர். நமக்கு இங்கே மாஸ் வேணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேணும். இது நம்ம டென்சிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ டென்சிட்டி எப்படி எழுதுவோம்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போது மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். இந்த வாட்டரோட டென்சிட்டி 1000 kg per மீட்டர் கியூப். ஸோ இங்கே இருக்கு. இது வந்து நமக்கு 4 இன்டூ 10⁻⁻4 மீட்டர் கியூப். ஓகே, இது டென்சிட்டி, இது வால்யூம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.4 kgன்னு கிடைக்கும். மீட்டர் கியூப் கேன்சல் ஆகிடும். 0.4 kg. இதை நம்ம கிராமுக்கு எழுதணும்னா 400 grams. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கணும்னா 400 grams. ஸோ இந்த கொஸ்டினோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கிறோம். லைக் லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணி டென்சிட்டியோட மல்டிப்ளை பண்ணி மாஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறோம். இது 400 கிராம்னு கிடைக்குது.